சட்டமன்ற தேர்தலில் அதிக சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருகின்ற கடிதத்தை ஆளுநருக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். ஆளுநருடைய பொறுப்பு என்பது இந்த சட்டசபையிலே பெரும்பான்மையை வைத்திருக்கக்கூடிய அல்லது நிரூபிக்கக்கூடிய அல்லது அதற்கான தகுதி படைத்த கட்சிக்கான அனுமதியை வழங்குவது என்கின்ற அளவில் தான் இருக்கிறது. அவருக்கான விதிகளை வரையறுக்கக்கூடிய வரலாறை பார்த்தோம்னா இந்த ஆளுநர் தன் விருப்பத்திற்கு ஏற்ப கட்சிகளை அழைப்பது, தன் கருத்திற்கு ஒவ்வாத கொள்கைகளுக்கு ஒவ்வாத கட்சிகளை நிராகரிப்பது என்கின்ற செயல்பாடு நீண்ட காலமாகவே இந்திய வரலாறு இருந்து வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய முதல் சட்டமன்ற தேர்தலாக 1952 மெட்ராஸ் மாகாணத்தில் நடந்த தேர்தலின் பொழுது அன்றைக்கு இருந்த மஸ்தூர் சங்கரினுடைய கட்சியும் பிரகாசம் அவர்களுடைய தலைமையில் இருந்த அந்த கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தல் எதிர்கொண்டார்கள். அவர்கள் பெரும்பான்மை பெற்றார்கள். அந்த கூட்டணி பெரும்பான்மை பெற்றது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி பங்கு வைத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு பதவி ஏற்கக்கூடிய அனுமதி தரக்கூடாது என்று சொல்லி அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆனால் பெரும்பான்மை இல்லாத அன்றைய காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜாஜியை அழைத்து ஆட்சி அமைக்க வாய்ப்பை அன்றைய ஆளுநர் கொடுத்தார். இது அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தினுடைய நிலைமை. அன்றைக்கு ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டது. ஏனென்றால் அன்றைய காங்கிரஸ் அரசு, நேரு தலைமையிலான அரசு கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வருவதை விரும்பவில்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா அதிக எண்ணிக்கையில் ஆனால் பெரும்பான்மை இல்லாத கட்சிக்காக இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். ராஜாஜிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் பெரும்பான்மை வைத்திருந்து கூட்டணியை அமைத்து ஆட்சியை பெறுவதற்குரிய வாய்ப்பு இருந்த கம்யூனிஸ்டுகள் அந்த அனுமதியை பெற இயலாமல் போனது. இதே போன்ற நிலை பல மாநிலங்களில் தொடர்ந்த காரணத்தினால் 1971 கமிட்டி ஆஃப் கவர்னன்ஸ் என்று சொல்லி இந்த ஆளுநர்களுடைய அதிகாரம், குறிப்பாக சட்டசபையில யார் ஆட்சி அமைப்பது என்பது குறித்தான ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் மற்றும் மாநில உரிமை குறித்தான ஆளுநர் உரிமை குறித்தான அந்த சட்டங்களை எல்லாம் அதிகாரங்களை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அவர்கள் ஒரு பரிந்துரைகளை வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தேர்தலுக்கு முன்பு கூட்டணி அமைத்து பெரும்பான்மை பெற்றக்கூடிய கட்சியை அழைப்பது அல்லது அதிக எண்ணிக்கை வைத்திருக்கக்கூடிய கட்சியை அவர்கள் ஆட்சி அமைக்க அழைப்பது, அதுவும் இல்லை என்றால் தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி அமைத்து பெரும்பான்மையை பெறக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளை ஆட்சி அமைக்க அழைப்பது என்றெல்லாம் நெறிமுறைகள் வகுக்கப்பட்டன. இது 1988 காலகட்டத்தில் அமைக்கப்பட்ட சர்க்காரியா கமிஷன் இந்த நெறிமுறைகளை வரையறுத்து கொடுத்தது. அதற்கு பிறகு பூஞ்சி கமிஷன் இது குறித்து பேசி அவர்களும் இதே நெறிமுறை ஏற்றுக்கொண்டார்கள். 1994 நடந்த பொம்மை எஸ்ஆர் பொம்மை அவர்களுடைய, அதாவது கர்நாடகத்திலே ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமை கோரிய எஸ்ஆர் பொம்மைக்கு ஒரு அநீதி நடந்த பொழுது அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்பொழுது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், பெரும்பான்மை இல்லாமல் ஒரு தொங்கு சட்டசபை உருவாக்கக்கூடிய சூழலில் எந்த கட்சிக்கு அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ, சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களோ அந்த கட்சி அழைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. ஆளுநரினுடைய அதிகாரத்தை வரையறுத்து கொடுத்தாங்க. அப்ப இந்த வரையறைப்படி எந்த நடவடிக்கையும் தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஆளுநர் மேற்கொண்டிருந்தால் விஜய் அவர்களுக்கான ஆட்சி அமைக்கக்கூடிய உரிமையை அங்கீகரித்திருப்பார். அப்படி எதுவும் நடக்கல.